ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். என் அனுபவத்தில் இங்கே கத்தாரில் நடந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ நான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு இன்னும் கத்தாரில் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அதை நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுங்க. ஸோ என்றைக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? கத்தார் நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி கத்தார் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட சேஃப்டி உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் தான் முதலடி எடுத்து வைக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே ஹவுஸ் டிரைவராக வேலைக்கு வரீங்க அப்படின்னா, வீடு நல்ல வீடாகவும் இருக்கலாம், நல்ல வீடு இல்லாமலும் இருக்கலாம். அப்படியும் மேபி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, நீங்களும் பேசுகிறீங்க, அமைதியாக மாட்டேங்குது, கஃபில் ஓனர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கார், வேலை பார்க்குற மைண்ட் செட் இல்லை, என்னடா பண்ண போகிறோம், என்னடா செய்ய போகிறோம், எப்பறம் நம்ம பேசாமல் ஊருக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்களுக்கு எண்ணம் வந்துட்டால் அடுத்த செகண்ட் மைண்டை மாற்றாதீங்க. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் ஊருக்கு சேஃப்டியாக நீங்கள் உங்கள் ஓனரோட காசில் டிக்கெட் போட்டு போக முடியும். உங்களுடைய காசில் நீங்கள் டிக்கெட் போடணுங்கிற அவசியமே கிடையாது கத்தாரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க, வீடு ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரெஸ்ட் இல்லாத வேலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் டைரெக்டாக போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு தெரியும், அதாவது செனையான்னு சொல்லுவாங்க. ஸோ சல்வா ரோட்டில் சிஐடி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அவங்க கிரைம் டிபார்ட்மெண்ட். பட் அவங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்கள் வேறு எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னாலும் அவங்க அங்கே எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இங்கே சிஐடிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எக்கார்ந்து கூட உங்கள் ஓனருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் சைலண்டாக கிளம்பி அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு போகும்போது லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்காது, எப்படியும் கஃபில் ஓனர் வாங்கி வச்சுக்கிடுவான். அதனால் பயப்படாதீங்க. நேராக சிஐடிக்கு போயிட்டு உள்ள கவுண்டரில் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுடைய விவரத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது, என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது சார், எனக்கு என்னோடய பாஸ்போர்ட் வாங்கி தாங்க, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட்டை வாங்கி தாங்க, என்ன